நெருக்கமாக புறஜாதியர்களுக்கு நண்பராக காணப்படுகிறார் என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் இயேசுவை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த இயேசுவை எப்படியாவது ஒழிக்க வேண்டும், இந்த இயேசுவை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பரிசேயர்கள் மிகவும் வேகமாக திட்டம் தீட்டி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இதை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலகி செல்லவில்லை. அவர் ஓடி செல்லவில்லை. இங்கு இயேசு எல்லா நகரங்கள் மற்றும் கிராமங்களில் வழியாக பயணம் செய்தார். எந்த எதிர்ப்பையும் பொருட்படுத்தாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களிடத்தில் நெருங்கி சென்று அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அந்த மக்களுக்கு என்ன தேவை காணப்படுகிறது, எது அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்வதற்காக மக்களோடு மக்களாக சுற்றி திரிந்து அந்த மக்களுடைய சூழ்நிலைகளை நன்கு அறிந்து இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் பார்த்த பொழுது, மக்களுடைய சூழ்நிலைகளை பார்த்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த மனம் உருகினவராய் காணப்பட்டார். திரளான மக்களை கண்டு அவர்களின் தேவைகள் எதுவாக இருக்கும், அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படியாக மக்களிடத்தில் நெருக்கமாக சென்றார். அன்பானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த அநேக மிஷனரிகளும் கூட இப்படிதான் செயல்பட்டார்கள். பல வெளிநாடுகளிலிருந்து நம்முடைய இந்திய தேசத்திற்கும் கூட மிக முக்கியமாக 16, 17, 18, 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் அநேக மிஷனரிகள் இந்தியாவுக்கு வந்தார்கள். அதில் ஆண்களும் வந்தார்கள், பெண்களும் வந்திருக்கிறார்கள். வந்து மக்களோடு மக்களாக நெருங்கி இருந்து மக்களுடைய சூழ்நிலைகளை அறிந்து அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற ஊழியத்தை செய்து அநேக விதத்தில் உதவி செய்திருக்கிறார்கள். நமக்கு தெரிந்தது போல பிரான்சிஸ் சேவியர், வில்லியம் கேரி, ஏமி கார்மைக்கால் அம்மையார், அன்னை தெரசா, இன்னும் வில்லியம் ரிங்கல்தோபை போன்ற பல மிஷனரிகள் பல்வேறு நூற்றாண்டுகளில் வந்து அவர்கள் ஊழியம் செய்து மக்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் இயேசுவின் மனதுருக்கத்தை அவர்களும் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார்கள். அந்த உணர்ந்து வாழ்க்கையில் அனுபவித்த அந்த அன்பை மற்றவர்களுக்கும் காட்ட வேண்டும் என்று சொல்லி பல இடங்களுக்கு சென்று ஊழியம் செய்து மக்களுக்கு நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை கலங்கி போய் இருந்து கொண்டிருக்கலாம். எனக்கு யாரும் இல்லையே என்கின்ற ஒரு ஏக்கம் இருந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய சூழ்நிலை மிகவும் மோசமாக சென்று கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில் நீங்கள் ஏக்கத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். மனதுருகிற இயேசு உங்களிடத்தில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார், உங்கள் அருகாமையில் இருந்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தால் மட்டும் போதும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் அத்தனை பேரும் பிழைப்பார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய சூழ்நிலையில் இருக்கின்ற மற்றவர்கள், நம்மை போல் சூழ்நிலை இருக்கிற மற்றவர்களும் உண்டு. அவர்களுக்கும் நாம் நெருங்கி சென்று உதவி செய்யும்படியாக ஆண்டவர் நல்ல ஒரு அழைப்பை தருகிறார். நெருங்கி சென்ற இயேசு நம்ம அருகையிலும் நெருங்கி வந்து நமக்கும் உதவி செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது பார்க்கும் பொழுது, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் சுற்றி திரிந்து அவர் நற்செய்தியை அறிவிக்கின்றவராய் காணப்பட்டார். சாதாரணமான செய்தியை கொண்டு செல்லவில்லை, நல்ல செய்தியை கொண்டு சென்றார். இன்று நற்செய்தி என்பது வியாபாரமாக்கப்பட்டு இது பெரிய ஒரு அவமதிப்பை ஏற்படுகின்ற சூழ்நிலை தான் சென்று கொண்டிருக்கிறது. பரலோக அரசை பற்றிய நற்செய்தியை இயேசு யூதர்களின் ஜெப ஆலயங்களில் மக்களுக்கு கூறினார். அந்த நாட்களில் ஜனங்களெல்லாம் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள், ஆதரவற்று இருந்தார்கள். ஏராளமான மக்கள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் இடத்தில் காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த பணிக்கு, இந்த உன்னதமான பணிக்கு, அறுவடை செய்ய வேண்டிய பணிக்கு மக்கள் குறைவாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்று ஒரு நபரிடம் ஒரு 10 நிமிடம் நாம் பேசினாலே போதும், அவர்கள் பல வேதனைகளை குறித்து கூறுவார்கள். அல்லது அவர் ஒரு 10 நிமிடம் பேசும் பொழுது அவர்கள் அதிகபட்சமாக பேசுகின்ற காரியம் அவருடைய வேதனைகள், கஷ்டங்கள், நல்ல செய்தி இல்லாத சூழ்நிலைகள் தான் அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரச்சனைகள், குடும்பத்தின் பிரச்சனைகள், பிள்ளைகளின் பிரச்சனைகள், கல்வியின் பிரச்சனைகள், கணவனால் ஏற்படுகிற பிரச்சனைகள், இன்னும் பிள்ளைகளால் பெற்றோருக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், வருமானத்தில் காணப்படுகிற இழப்புகள், இப்படிப்பட்ட நற்செய்தி இல்லாத சூழ்நிலைகளில் தான் அநேகர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட மக்களுக்கு நற்செய்தியை கொண்டு செல்வதற்கு தான் அவர் நல்ல செய்திகளை
அவர் கூறிக்கொண்டிருந்தார். மக்களுக்கு சொல்லும் பொழுது, உங்கள் பாவ வழிகளை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் அன்பாக இருங்கள், மன்னியுங்கள், உதவி செய்யுங்கள், ஒருவருக்கொருவர் நீங்கள் தாழ்மையாக இருங்கள், கீழ்ப்படியுங்கள், உண்மையாக இருங்கள் என்று சொல்லி நல்ல வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும் என்று சொல்லி இப்படி பல காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நற்செய்தியாக மக்களுக்கு கூறிக்கொண்டிருந்தார். இவைகளை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ அவருடைய வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை மாற்றப்பட்டு நல்லவர்களாக காணப்பட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒன்றை மட்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லும் பொழுது அவர் சொன்னதை செய்து கொண்டும் இருந்தார். அது ஆகவேதான் அது நற்செய்தியாக மாற்றப்பட்டது. ஒருவேளை அவர் இதை சொல்லிவிட்டு அப்படியே சென்றிருந்தார் என்று சொன்னால் அது ஒரு செய்தியாக மட்டுமே போயிருக்கும். ஆனால் அவர் எதை சொன்னாரோ அதை செய்தார். அதை செய்தது நிமித்தமாக மக்களுக்கு அது நற்செய்தியாக சென்று சேர்ந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சொல்லியும் செய்தும் காணப்பட்டதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்பொழுதும் நமக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அன்பானவர்களை, வார்த்தையினால் மட்டும் செய்திகளை கேட்டு நொந்து போய் காணப்படுகிற உங்களுக்கு வாழ்க்கையில் செய்து காட்டின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி உங்களுக்கு இன்று இருந்து கொண்டிருக்கிறது. நமது வாழ்க்கையில் இயேசுவின் வார்த்தைகளும் அவர்களின் செயல்களும் நம்மோடு நம்மை உற்சாகப்படுத்த நீங்கள் சோர்ந்து போயிருக்க வேண்டாம். சோர்ந்து போயிருக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு இயேசு என்கின்ற நற்செய்தி இப்பொழுது இன்று இருந்து கொண்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டு அவரால் கூறப்பட்ட வார்த்தைகளை பின்பற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய உயர்வு, ஒரு பெரிய ஒரு நற்செய்தி வந்து உங்களை தூக்கி நிறுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் சுற்றி திரிந்து மக்களிடத்தில் நெருங்கி சென்று நல்ல வார்த்தைகளை போதித்தது மட்டுமல்ல, சுகத்தை கொடுத்தவராய் காணப்படுகிறார். சுகப்படுத்தினார். இயேசு மக்களின் சூழ்நிலைகளை கண்டு மனம் உருகி சகலவித வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லி மத்தேயு 9:35 3வது பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவிடம் காணப்பட்ட ஒரு விசேஷித்த வல்லமை, சுகப்படுத்துகிற வல்லமை. இது அநேக மக்களுக்கு விடுதலை கிடைப்பதற்கு அவருடைய வல்லமை உதவியாக இருந்தது. சுகம் கொடுப்பது இயேசுவுக்கு எளிதாக காணப்பட்டாலும் சுகப்படுத்த வேண்டும் என்கின்ற நல்ல இருதயம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அந்த நாட்களில் இந்த வல்லமையை அவர் பயன்படுத்தி கொண்டு பணத்தை சம்பாதிக்கவில்லை, அல்லது பொருளை சம்பாதிக்கவில்லை, தனக்கென்று சொல்லி ஒரு பெயரை சம்பாதித்து வைக்கவில்லை. என் மக்கள் எப்படியாவது விடுதலையாக்கப்பட வேண்டும், அனைத்து மக்களுக்கும் சுகம் கிடைக்க வேண்டும், அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் வியாதிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து வந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. யாரிடமும் எதையும் அவர் கேட்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட வியாதியை மட்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தவில்லை, எப்பேற்பட்ட வியாதியில் வந்தவர்களையும் சுகப்படுத்தினார். மரித்தவர்களையும் அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர் செய்தது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை தெரிந்து கொண்ட பொழுது சீசர்களை பார்த்தும் இதைதான் சொன்னார், நீங்கள் வியாதிப்பட்டவர்களை சுகப்படுத்துங்கள், மரித்தவர்களை நீங்கள் உயிரோடு எழுப்புங்கள், இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகிற அத்தனை பேருக்கு நீங்கள் விடுதலைகளை கொடுக்க வேண்டும், பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லி சீசர்களுக்கும் இப்படிப்பட்ட கட்டளையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அதற்கு முக்கிய காரணம் அனைவரும் விடுதலையாக்கப்பட வேண்டும், அனைவரும் சுகமாக இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை கூறியிருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுகமாக்கும் வல்லமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் வரத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலமாக நாம் ஒரு சுகத்திற்காக ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஜெபம் செய்து விடுதலைக்காக வேண்டும் பொழுது நமக்கு சுகம் தருவதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொண்டு கூட இருக்கலாம். மருந்துகளுக்கும் மருத்துவர்களுக்கும் மேலானவர் நம் ஆண்டவர். ஒருவேளை மருந்து எடுத்துக்கொண்டு இருந்தாலும் கூட அந்த மருந்து நம்முடைய சரீரத்தில் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுகமாக்கும் வல்லமை நமக்கு வேண்டும். நீங்கள் எங்கு சென்று மருந்துகளை எடுத்தாலும் சுகமாக்கும் வல்லமை நம்முடைய சரீரத்தில் வெளிப்படவில்லை என்று சொன்னால் நம் சுகத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மீது மனதுருக்கம் உள்ளவராய் காணப்படுகிறார். நம்மிடத்தில் நெருங்கி வந்து நமக்கு உதவி செய்கிறவராய் காணப்படுகிறார். எதிர்ப்புகள் நெருங்கி வந்த நேரத்திலும் மக்கள்
மக்களை நெருங்கி செல்வதை இயேசு ஒருபோதும் நிறுத்தவில்லை. போதிப்பதையும் நிறுத்தவில்லை, சுகப்படுத்துவதையும் அவர் நிறுத்தவில்லை. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில், இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு நெருங்கி வருகிறார். உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வருகிறார். உங்கள் வாழ்க்கையில் சுகத்தை தருகிறார். மன ரீதியாக சுகத்திற்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தை தருகிறார். கண்ணீரோடும் மனம் உடைந்து போய் காணப்படுகிற அன்பு பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகத்தை தருவதற்கு உங்களோட அருகாமையில் நெருங்கி வந்து மனதுருகின இயேசுவாக நின்று கொண்டிருக்கிறார். கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களை நெருங்கி வந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு நற்செய்தியை சொல்லியும் செய்தும் காட்டின எங்கள் நல்ல இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி சுகத்தை தருகிற எங்கள் சுகமாக்கும் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கூட இந்த நாளை காண்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நேசிக்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியும். உம்முடைய கிருபையினால் மட்டுமே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பொழுது உமக்கு எதிர்ப்புகள் அநேகம் வந்தது. அந்த எதிர்ப்புகள் மத்தியிலும் நீர் மக்களை விட்டு விலகி செல்லவில்லை. மக்களிடத்தில் நெருங்கி சென்று அவருடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்தது போல இந்த நேரத்திலும் ஆண்டவரே, மனம் சோர்ந்து போய் வியாதியினாலும் கஷ்டத்தினாலும் கண்ணீரினாலும் கடன் பிரச்சனையினாலும் பல்வேறு பிரச்சனைகளில் மூழ்கி இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நீர் பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆசீர்வதிக்க நாங்கள் இடத்தில் வேண்டி நிற்கிறோம். கல்வியிலே ஆண்டவரை பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்வியில் உயர்வுகளை கொடுப்பீராக. ஆண்டவரை கல்வி கட்டணங்களை கட்ட முடியாமல் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் அநேகம் பேர் உண்டு. அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை ஆண்டவர் செய்து உடைய பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. என்னால் ஒரு நேரம் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்று சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரில் இருந்து கொண்டிருக்கிறது. உடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை மாற்றி நீர் அவர்களை பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, பிரிந்து காணப்படுகிற குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. நீர் அருகாமையில் சென்று அன்பு பிள்ளைகளை இணைத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குழந்தை பாக்கியத்திற்காக பல நாட்களாக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எங்களுக்கு கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி உம்மை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் உதவி செய்வீராக. வாழ்க்கையில தோல்விகள் தான் எங்களுக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி தோல்வியின் மத்தியில் ஆண்டவரே துவண்டு போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வெற்றிகளை கொடுப்பீராக. ஆண்டவர் தொழிலில் உயர்வுகளை கொடுப்பீராக. தொழிலின் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. தொழிலை இப்பொழுது ஆரம்பித்து விட்டு எப்படி இந்த தொழில் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி ஆண்டவரே குழம்பி போயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. என்ன தேவைகளோடு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ, அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இயேசு நீர் அவர்களுக்கு உதவி செய்வர் என்கிற நம்பிக்கையில் உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் இந்த அனைத்து நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும். சுகம், பலன், ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தங்கி நிறைவாக இருக்கட்டும். எங்கள் கில்கால் காஸ்பல் மிஷன் ஊழியத்தையும் இங்கு ஊழியம் செய்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு முறை கூட இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அன்பின் கரத்தில் அர்ப்பணித்து ஆசீர்வதித்து இந்த ஜெபத்தை நாங்கள் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.